எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக சினிமாவில் வந்து இங்கே பேசுறதுல நான் கேட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதுல எல்லா கிராஃப்டுமே தங்களுடைய கஷ்டங்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அது நல்லா கவனிச்சுப்பீங்க. ஆனால் ஒரு இசையமைப்பாளருடைய கஷ்டம் அந்த இடத்துல நம்ம சமாளிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கோம் என்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வந்து இந்த நேரத்தில் இது வரல அப்படின்னு சொல்லி சொல்லாம முதல்ல எனக்கு அதிர்ச்சியா இருந்தது கௌதமுடைய ஸ்டோரி இல்லை அப்படின்னு சொன்னது, ரேஷ்மாவுடைய கதை அப்படின்னு சொன்னது. அந்த கதையை அவர் உருவாக்கிட்டு அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதம் வந்து என்னால் நம்ப முடியல. இப்போ நினைச்சு பார்த்தேன். ஏன்னா இந்த மேடையில தான் எனக்கு அந்த உண்மை தெரியுது. அவருடைய சொந்த கதை அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போக முடியாது. கதைக்குள்ள கேரக்டருக்குள்ளேயோ அந்த சம்பவங்களுக்குள்ளேயோ போக முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, படத்துல பாடல்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்றதுக்கு லண்டன் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இந்த லண்டன்ல ரெக்கார்ட் பண்ண சவுண்ட்ஸை கேட்டுட்டு ஒரு டைரக்டர் வந்து இதை எப்படி பிக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணா கொஞ்சமாவது ஒரு இமேஜினரி ஷார்ட்ஸ் வந்து வராம இடம் பெறாம போகாது. ஆனா இதுல இந்த கதைக்குள்ளேயே நின்றுட்டு அந்த சம்பவங்களை விட்டு எங்கேயும் போகாம, அந்த கேரக்டரை விட்டு எங்கேயும் போகாம, அந்த சூழ்நிலையை விட்டு எங்கேயும் போகாம, என்ன அவைலபிளோ அந்த இடத்துல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டுமே வச்சு ஷூட் பண்ணியிருக்கிற கௌதம் மேனன் வந்து நான் ரொம்ப பாராட்டேன். ஏன்னா யாருமே ஐயோ இப்படி மியூசிக் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா இருக்கிறத வச்சுட்டு அதை டேஸ்ட்ஃபுல்லா ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை வந்து ரொம்ப 100% ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுக்காக அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இப்ப நான் உட்காந்துருக்கேன், என்னுடைய இடத்துல வந்து எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல முடியாது. படம் வரும், எத்தனை 920 படம், இது 20வது படம் வெளிவருது. 1919 நான் நீதானே பொன் வசந்தம், தெலுங்கு வந்து 70, அப்படி கணக்கு. ஒரே படம் 2 நம்பர். இதுல வந்து என்னன்னா மியூசிக் போட்டாச்சு, நான் படம் பார்த்தாச்சு, மியூசிக் வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் போட்டாச்சுன்னா ஒரு 2 நாள் கழிச்சு அப்பப்போ அந்த ரீல் வந்து கொடுத்து மிக்சிங் அனுப்பணும். ஏன்னா ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ்டு. அப்போ அனுப்பும் பொழுது 2 நாள் கழிச்சு சார் அந்த ஃபர்ஸ்ட் ரீல்ல ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கா, அதை ஃபுட்டேஜ் தூக்கிருக்காங்க, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இது வரும், வேற வெர்ஷன் வரும். அதுல மியூசிக் மேனேஜ் பண்ணி பார்த்தா நான் கொடுத்த இடத்துல மியூசிக் வரும். அடடே என்னடா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணுமா? சொல்ல தேவையில்லை. அந்த இடத்த சமாளிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அந்த இடத்துல வந்து 920 படத்துல எந்தெந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கேன்னு சொன்னா போயிட்டே இருக்கும் படம், திடீர்னு பிளாக் வரும். எங்க ரீரிகார்டிங் தியேட்டர்ல டபுள் பாசிட்டிவ்ல இதுல போயிட்டு இருக்கிறப்ப சார் அந்த இடத்துல அந்த சீன் இல்லை சார், அந்த சீன்ல இருந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பார் டைரக்டர் பக்கத்துல, அந்த இடத்துல போறது சார், அது கொஞ்சம் பிளாக் போகுது சார், அந்த இடத்துல அந்த சீன் தான் சார். விஷுவல் என்ன வருது இல்லை சார், அங்கே ஆக்ஷன்ல வந்து அப்படி போற மாதிரி இருக்கு சார், அதனால அந்த பிளாங்க்ல வந்து நீங்க கொஞ்சம் ஹெவியா மியூசிக். இதை நான் இமேஜின் பண்ணி கேமராமேன் என்ன ஷார்ட் என்ன வச்சிருப்பாரு, டைரக்டர் என்ன மாதிரியான ஷார்ட் எடுத்திருப்பாரு, இது என்ன ஸ்பீட்ல போகுது, நான் எப்படி மேட்ச் பண்றது, இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நான். இங்கேயும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திடீர்னு போயிட்டு இருந்தேன். கௌதமுக்கு தெரியாது, கௌதம்கிட்டே நான் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லல. இந்த மேடையில சொல்றதுக்கு சும்மா ஒரு இதுக்கு அதை தான் சொல்றேன். ஜீவா வந்து ஃபேமிலியில வந்து அப்பா வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு ஹார்டான ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுல வந்து ஜீவா தனியா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவன் MBA படிக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ற ஒரு சீன்ல வந்து ஜீவா நடிச்ச ஷார்ட் போடுறதுக்கு பதிலா அந்த தெலுங்கு ஆர்டிஸ்ட் நடிச்ச போட்டாங்க. அந்த ஷார்ட் வந்து நான் பார்த்தேன், ஏன்னா நானே நான் பார்த்ததே இல்லை, இந்த எந்த ஷார்ட்டும் பார்க்கல, தெலுங்கு படத்தை நான் பார்க்கல. இது பார்த்தா இப்படியா வந்துருக்காங்க.
நான் ஏன் சந்தானம் மாதிரி இருக்கேன் இல்லையே இது வேற அவன் எழுந்துக்கிறான் யோசிக்கிறான் போறான் பார்த்தா ஃபைலா இருக்குது அதுல இருந்து ஒரு இதாக எடுக்கிறான். இந்த சீனுக்கு நான் மியூசிக் போடணும். இப்போ இது யாருன்னு தெரிஞ்சுட்டு எப்படி நான் மியூசிக் போடுறது? நானா இமேஜின் பண்ணிட்டு ஓ ஷார்ட் இருந்திருக்காது. ஸோ தெலுங்கு ஹீரோ நடிச்ச ஷார்ட்டு ஒருத்தர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு, அந்த லென்த்துக்காரன் பிளேஸ் பண்ணியிருக்காரு. நான் அந்த மியூசிக் வந்து அந்த மியூசிக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் கௌதம் வந்த உடனே அந்த சீன் ரீல வந்து நான் போட்டு காட்டினேன். ரொம்ப நல்லா வந்துருக்கு சார் அப்படின்னு. இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லலை. அதனால ஒவ்வொரு கிராஃப்டும் வந்து நம்ம வந்து இருக்கிற டஷரை வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு ஒத்துழைச்சாரு, ஒரு ஒத்துழைப்பு போகலைன்னா எனக்கு இது பண்ணிட முடியாது அப்படிங்கிற குறைகளை சொல்றதை விட அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். அவங்க தான் கரெக்டான டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த படத்தை பொறுத்தளவுல மியூசிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, அண்ட் எனக்கு எவ்வளவு வந்து எனக்கு கௌதம் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து லண்டன்ல இருந்து ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வந்து கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக இவ்வளவெல்லாம் பண்ணது வந்து அது ஒரு பெரிய ஒரு மரியாதையாக தான் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மரியாதையை எந்த டைரக்டர்களும் இருந்தோ நான் பெற்றதில்லை, எந்த தயாரிப்பாளர்களும். அந்த முதல் மரியாதையாக இந்த படம் நன்றாக ஓடும் என்ற நம்பிக்கையை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.